வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் சாப்டர் வைஸ் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுல பிசிக்ஸ்ல எலக்ட்ரிக் கரண்ட் ரிலேட்டடா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். இது வந்து ரெண்டாவது வீடியோ. என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அமங் த ஃபாலோயிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் சொல்றாங்க. இது இருக்கட்டும். அடுத்து, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன். இது இருக்கட்டும். மூணாவது பாருங்களேன், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் இஸ் மோர் தென் இட்ஸ் அலை அப்படின்னு இருக்குல்ல. இந்த மூணு இதுலயுமே, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லயுமே அவங்க கேட்கிற கேள்வி என்ன? ரெசிஸ்டிவிட்டி 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 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு சொல்லி நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ரெசிஸ்டிவிட்டி தமிழும் மின்தடை திறன் கிடையாது, மின்தடை என்னன்னு சொல்லுவோம். இதை மட்டும் மாத்திங்க, திறன் வராது, மின்தடை என்னன்னு வரும். நம்ம ஃபண்டமெண்டலா எப்படி லேர்ன் பண்ணிருப்போம்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸையும் ரெசிஸ்டிவிட்டியும் வந்து கம்பேர் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இது ரெண்டு என்னன்னா நான் சிம்பிளா புரிய வச்சுறேன். இப்ப என்னன்னா, ஒரு பைப் இருக்கிற மாதிரி வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கேன். இது வந்து ஒரு பைப் அப்படின்னு வந்து நினைச்சுங்க. ஒரு பைப் வந்து இருக்கு. இந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போகுது அப்படின்னு நினைச்சுக்கேன். இந்த பைப்புக்குள்ள என்னன்னா தண்ணி போகுது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்காக தான். இந்த பைப்புக்குள்ள வந்து தண்ணி போகுது. இந்த இடத்துல என்ன, இந்த பைப்ல வந்து மண்ணு அடைச்சிக்கிற மாதிரி நினைச்சுக்கேன். இந்த மண் வந்து அடைச்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி போகும்போது என்ன, இந்த மண்ணு கிட்ட வரும்போது என்னன்னா அந்த ஸ்பீடு வந்து குறையுமா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த பைப்பை நீங்க எதாவது நினைச்சுக்கன்னா கண்டக்டர், கடத்தும் அப்படின்னு நினைச்சுக்கேன். அதாவது மின் கடத்தி அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த உள்ளக்க போற தண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் என்னன்னா கரண்ட். அதாவது ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போகும்போது அந்த கரண்ட தடை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல மண்ணுன்னு சொன்னேன். இதுதான் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போறத தடுத்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். தமிழ்ல வந்து மின்தடைன்னு சொல்லுவோம். இத ரெசிஸ்டிவிட்டின்னு எது சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல என்ன, ஒரு பைப்புன்னு சொல்லணும். இந்த மாதிரி என்னெல்லாம் பைப் இருக்கோ, அதாவது என்னெல்லாம் பைப்னா என்னெல்லாம் கண்டக்டர் இருக்கோ, அது கண்டக்டர்ல இருக்கலாம், இல்ல கண்டக்டர் இல்லாதது கூட இருக்கலாம். அதாவது தமிழ்ல மின்கடத்து பொருள், மின்கடத்தா பொருள்னு சொல்லுமா. இப்ப கண்டக்டருக்கு ஒரு பெஸ்ட் வந்து காப்பர் வயர் வந்து சொல்லலாம். நம்ம வீட்ல யூஸ் பண்ற வயர் எல்லாமே வந்து காப்பர் வயரும். இதே வந்து கண்டக்டர் அல்லாது மின்கடத்தா பொருளுக்கு என்ன சொல்லலாம்? மரக்கட்டை வந்து சொல்லலாம். மரக்கட்டை என்ன, உள்ளக்கு கரண்ட் போகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படிலாம் வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, உள்ள கரண்ட் போகும்போது என்ன மாதிரிலாம் தடைப்படுதோ அதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியை சொல்லுவாங்க. அப்ப ரெசிஸ்டிவிட்டி மோர் ஆஃப் என்னன்னா மெட்டீரியலை பொறுத்தது, மெட்டீரியலை பொறுத்தது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் என்பது ஒரு ப்ராடரான டேர்ம். கரண்ட் போகிறத தடை பண்றதா வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம், அது வந்து மெட்டீரியல் பொறுத்ததா இருக்கும், லென்த்தை பொறுத்ததா இருக்கும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்ததா இருக்கும், டெம்பரேச்சரை பொறுத்ததா இருக்கும். அது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெட்டீரியல் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொறுத்து மாறுபடுது. லென்த் மீன்ஸ் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பைப்புக்குள்ள கரண்ட் போற மாதிரி போதும். இப்ப ரொம்ப தூரத்துக்கு வந்து பைப்பு தான் என்ன ஆகும், ரொம்ப தூரத்துக்கு இருக்கும்போது நிறைய இடத்துல என்னன்னா அந்த மண் அடைச்சிட்டு இருக்கும். அப்ப என்ன, இந்த சைடு வரும்போது, அதாவது இந்த இந்த பைப்போட லென்த் எவ்வளவு தூரம் வந்து பெருசா இருக்கோ, அதுக்குள்ள எவ்வளவு மண் அடைச்சிட்டு இருக்கோ, அது வரைக்கும் என்ன ஆகும், அந்த தண்ணி போற ஃப்ளோ வந்துன்னா ஸ்டாப் ஆயிட்டே இருக்குமா. அதேதான் வந்துட்டு கண்டக்டருமே. அந்த கண்டக்டரோட லென்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது மின் கடத்துற பொருளோட லென்த் எவ்வளவு அதிகமா இருக்கோ, அந்த லென்த்தை பொறுத்து என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸுமே அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்து. அது என்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா? ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த கண்டக்டர், அதாவது இந்த பைப்புன்னு சொன்னோமா, இந்த பைப்போட இது வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பைப்போட லென்த் இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதன் வழியே வந்து கரண்ட் போகும்போது என்ன ஈஸியா உள்ள போகும். அதே இது இவ்வளவு சிறுசா இருக்குன்னு வச்சுக்கலாம், இதன் வழியே வந்து கரண்ட் போகும்போது என்ன ஆகும், கம்மியா தான் போகும். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல வந்து அதிகமா கரண்ட் போகும், இதுல போகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும், இந்த பெருசா இருக்கிற ஏரியால வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கிற ஏரியால வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஏரியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் என்ன சொல்றோம்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த மாதிரி பைப்பா இருக்கும். ஏன்னா வயருமே எப்படி இருக்கும், நம்ம காப்பர் வயருமே வந்து இந்த மாதிரி பைப் ஷேப்ல தான் வந்து உருண்டையா மாத்திருப்பாங்க. அதனால அது பேரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இதை வச்சு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். முதல் ஸ்டேட்மெண்ட்ல ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இப்பதான் நான் சொன்னேன், ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து, மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது வந்து கரெக்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரே செகண்ட் இங்க பாருங்களேன்,
ரெசிஸ்டன்ஸ்னா எதை பொறுத்ததுன்னா டிபெண்ட் ஆன் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஆனா ரெசிஸ்டிவிட்டி ஆனது ரெண்டு தான். ஒன்னு மெட்டீரியல், இல்ல வந்து டெம்பரேச்சர். இதை பொறுத்து என்னன்னா வேறுபடும். இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இண்டிபெண்டா இருக்கிறது கரெக்ட் தான். இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். மூணாவது பாருங்களேன், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் இஸ் மோர் தென் இட்ஸ் அலாய் அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒண்ணு லேர்னிங் இருக்கு. அதாவது இப்போ ஒரு மெட்டல் அப்படின்னு இருக்கு, ஒரு மெட்டல் இருக்கு. அதே மாதிரி வந்து நான் மெட்டல் இருக்கு, மெட்டல், நான் மெட்டல். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. மெட்டல் என்ன, உலோகம். உலோகம் என்ன பண்ணும், ஈஸியா வந்து என்னன்னா கரண்ட் போறதுக்கு அலோவ் பண்ணும். ஒரு காப்பர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்லுவோம், மெட்டல் சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி என்ன, மின்தடையன். அதாவது மின்தடை மீன்ஸ் வந்து தடுக்கணும். ஆனா என்ன, மெட்டல் ஆனது தடுக்காது கரண்ட் ஃப்ளோத. அதனால என்ன, இந்த இடத்துல ரெசிஸ்டன்சிபிள் ரோன்னு சொல்லுவாங்க. அதனால ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். நான் மெட்டல், இப்ப மரக்கட்டெல்லாம் நான் மெட்டல், அதுக்கு என்ன ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆலாய்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு மெட்டல்ல நிறைய மெட்டல் வந்து ஆட் பண்ணி, இல்ல மெட்டலும் நான் மெட்டலும் சேர்த்து உருவாக்கதான் என்ன அலைன்னு சொல்லுவாங்க. அலாய் என்ன சொல்லுவாங்கன்னா செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஒரு கண்டக்டர் எப்படி பார்க்குமோ அது பார்க்குற பாதி வேலையை தான் பார்க்கும். ஸோ அதனால இதை என்ன சொல்லலாம், இதுல ரெசிஸ்டிவிட்டி வந்து என்னன்னா இந்த மெட்டலை விட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து என்ன அதிகமா இருக்கும், ரைட்டா. ஸோ மெட்டல் தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து கம்மியா இருக்கிற வந்து ரெசிஸ்டிவிட்டி கொண்டுதான் இருக்கும். அடுத்து வந்து எதுக்கு இருக்குன்னா செமிகண்டக்டர் இருக்கும். அடுத்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா நான் மெட்டல் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். அதனால இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பியூர் மெட்டல் வந்து அலாயை விட அதிகம் கிடையாது. என்ன வரும், அலாயை விட வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இது எல்லாமே கான்செப்ட். ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களால கையே வைக்க முடியும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல இருக்கு. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வந்துன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்க ஃபண்டமெண்டல் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அகைன் டெல்லிங் தட். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஈவன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த வேரியஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். அதில் நல்லா கவனிங்களேன். ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு இன்சுலேட்டர் லைக் ரப்பர், கிளாஸ் இதுக்கெல்லாம் வந்து அதிகமான ரெசிஸ்டிவிட்டி 10^12 +12 இருக்கனால அதிகமா இருக்கும். அதே இது இங்க ஈவன் இங்க இருக்கு பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு மெட்டல் ஹாவ் அ லோவான ரெசிஸ்டிவிட்டி 10^-8. அப்ப என்ன சொல்லலாம், மெட்டலுக்கு லோவான ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இந்த ரப்பரு கிளாஸ்லாம் வந்து நான் மெட்டல் இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருள். அதனால மின்காப்பு பொருளுக்கு என்னன்னா ரொம்ப இருந்துன்னா ஹையா இருக்கும். இது உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். சரி, ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து நான் மேக் பண்றேன்ல, இதான் பெரிய பெரிய சேனல் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் போடும்போது வந்து அவங்களுக்கு பெருசா ஸ்டூடெண்ட் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால என்னன்னா அவங்க வந்து கோர்ஸா எடுத்துட்டு இந்த மாதிரி நாங்க கோர்ஸ் எடுத்திருக்கோம் வந்து வந்து பாருங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் சொல்லிட்டு வந்துன்னா போட மாட்டாங்க. நான் இது வந்து போட்டுட்டு இருக்கேன் எதுக்காகனா, நீங்க வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணின்னு சொல்லி தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்டு யாராவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது வந்துன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால நம்ம நல்லா கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். சரி, இப்போ கொஸ்டினை பாருங்களேன். The magnetic field strength inside the current carrying solenoid அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இந்த சொலினாய்டுனா என்னன்னு தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் வந்து உங்களால கையே வைக்க முடியும். சொலினாய்டுனா ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்களேன், இதுக்குமே என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிசிக்ஸ்ல 4 டாபிக் தான். எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னெட்டிசம், லைட் அண்ட் ஆப்டிக்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவர். இதுக்குள்ளதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 டாபிக்ல எலக்ட்ரிக் கரண்டையும் மேக்னெட்டிசையும் ரொம்ப டெப்தா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் வருது. இதுல நல்லா கவனிங்களேன். எதை நம்ம சொலினாய்டுன்னு சொல்லுவோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல, அதாவது இது ஒண்ணு கிடையாது. இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பி எதனால ஆயிருக்கும், காப்பர் மாதிரி, அலுமினியம் காப்பர் மாதிரி வந்து தனிமத்தால தான் உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சுருட்டி இந்த மாதிரி சுருள் மாதிரி மாட்டுறாங்க பாத்தீங்களா, அதை மாட்டி இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணா இதைதான் என்ன சொல்லுவோம்னா சொலினாய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து மாத்துறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். என்ன கான்செப்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு மேக்னெட் வச்சிருப்போம்ல, ஒரு மேக்னெட் என்ன பவர் மேக்னெட்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன இருக்கும், நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். நம்மளே வந்து ரெண்டு மேக்னெட்டு கிட்ட ஒட்ட வைக்கும் போது என்ன ஆகும், டப்புன்னு ஒட்டிக்கிறோம் பாத்தீங்களா. அந்த ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமா வச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும்ல. அது ஏன் அந்த ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னா அது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ஜெனரேட் பண்ணும். எந்த ஒரு மேக்னெட்டா இருந்தாலும் பர்மனன்ட் மேக்னெட், அதாவது இயற்கையிலே கிடைக்கிற மேக்னெட் என்ன பண்ணும்னா
அதுக்கான வந்து ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து காந்தப்புலம்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையில இருக்காது. பட் நம்ம ஹியூமன் என்ன பண்ணுவோம்னா, இயற்கையில இருக்கிறத விட செயற்கையா ஒண்ணு உருவாக்கும். ஒரு செயற்கையா உருவாக்குற காந்தத்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எலக்ட்ரோ மேக்னெட்னா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கு பாருங்களேன். இந்த மாரி செம்பு கம்பிய வந்து வச்சுட்டு, அந்த செம்பு கம்பியில வந்து நம்ம கரண்ட்ட கொடுக்கும்போது என்ன உருவாகும்னா, இந்த செம்பு கம்பியில வந்து ஒரு ஃபீல்ட் உருவாகும்னு சொல்லுவாங்க. எப்படி இங்க பெர்மனன்ட் மேக்னெட்ல வந்து ஃபீல்ட் உருவாகுதோ, அதே மாரி செம்பு கம்பியில நம்ம கரண்ட் கொடுக்கும்போது வந்து ஃபீல்ட் உருவாகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி உருவாகுற ஃபீல்ட் வந்து எந்த மாரிலாம் வந்து இந்த கண்டக்டர் இருக்கோ, அதாவது இது எந்த மாரி பேட்டர்ன்ல இருக்கோ, அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா, அந்த ஃபீல்ட் உருவாகும்னு சொல்லுவாங்க. அது இந்த சொலினாய்டுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாரி அதாவது எப்படி ஒரு பார் மேக்னெட்ல உருவாகுதோ, அதே பேட்டர்ன்ல வந்து உருவாகும். சரி இப்ப சொலினாய்டுனா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் சொலினாய்டோட இன்சைட்ல எந்த மாரி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்ப என்ன சொலினாய்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த மாரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அதாவது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்ல எப்படி உருவாகுமோ, அதே பேட்டர்ன்ல உருவாகும். இப்படி உருவாகுறதுல இன்சைட் மீன்ஸ் வந்து இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதான் இன்சைடு. இந்த இன்சைடுல அதாவது நடு பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல எப்படி உருவாகும்னா, இந்த மாரி வந்து யூனிஃபார்மா உருவாகும்னு சொல்லுவாங்க. நீங்க இத பார்த்தாவே தெரியும். இது என்ன கரெக்ட்டா யூனிஃபார்மா இருக்கா? ஈவன் இது நம்ம ஃபண்டமெண்டலும் லேர்ன் பண்ணுவோம். கரெக்ட்டா வந்து இங்க பாருங்களேன். இந்த இன்சைட் த சோலனாய்டு இது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணியே குடுத்துருக்கேன். இன்சைட் த சோலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மா இருக்கும் அண்ட் ஆல்சோ பேரலலான ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது பேரலலான ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அப்ப என்ன இந்த கொஸ்டின் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்சைட் த சோலினாய்டு எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம். சார் இந்த ஸ்லைட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான சோர்ஸ் அதாவது நான் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் சயின்ஸ் வந்து போட்டிருந்தேன். இந்த கோர்ஸ நீங்க ஆக்சஸ் பண்ணு பார்த்துக்கலாம். எதுக்காகன்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்துட்டு போறதுனால வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமே தவிர, பட் ஃபண்டமெண்டல்ல எப்ப நம்ம ஸ்ட்ராங் பண்றோமோ, அப்பதான் எக்ஸாம்ல கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். நான் சும்மா சொல்லன்னு நினைக்காதீங்க. அந்த எக்ஸாம்க்காகவே வந்து நான் 2 இயர்ஸ் கிட்ட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க என்னதான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலும், உங்க மைண்ட்ல அட் தி எண்ட்ல எது இருக்குன்னா, நீங்க என்ன ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணீங்களோ அதுதான். அதனால அகைன் அகைன் சொல்றது, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்றது. அதனால எங்க நீங்க சயின்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணீங்களோ, அத வந்து என்ன பண்ணா நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. புரியல அப்படின்னு பார்த்தா, புரியிற மாரி வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா, நீங்க ஸ்கூல் புக்க ரெஃபர் பண்ணுவீங்க. ஸ்கூல் புக் என்சிஇஆர்டி புக். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாவே என்சிஇஆர்டி நான் இங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாமே எத பேஸ் பண்ணினா, ஸ்கூல் புக் என்சிஇஆர்டி தான். இருக்கிற ஒவ்வொரு லைனுமே நான் என்னன்னா, ஸ்கூல் புக்ல தான் எடுப்பேன். நம்ம ஸ்கூல் புக்ல பிரிப்பேர் பண்ணும்போது அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அத நான் ஒரு கோர்ஸா என்னன்னா, கம்ப்ளீட் பண்ணி வந்து குடுத்துருக்கேன். நீங்க அந்த கோர்ஸ ஆக்சஸ் பண்ணா, அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, ஈவன் இங்க பாருங்களேன். நான் அந்த பிசிக்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் போட்டதுல, இந்த இடத்துல மேக்னெட்டிசத்துல பார்ட் 2ல உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருப்பேன். என்ன வந்துன்னா சொலினாய்டு. சொலினாய்டுல எப்படிலாம் வந்து என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எது மாரி இருக்குன்னா, பார் மேக்னெட் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கான்செப்ட் உங்களால எல்லாமே கான்செப்ட் நீங்க வந்து என்ன ரிமெம்பர் பண்ணிக்கங்க. சரி. 3 கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். Which one of the following method can be used to change the direction of the force on a current carrying conductor? அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்னு தெரியும். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அதுதான் என்ன சொன்னோம், எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த உருவாகிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட நான் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து வே இருக்கு அதான் கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்னு பாருங்களேன். இங்க ஆப்ஷன்ல சேஞ்சிங் த மேக்னெட் ஆஃப் த கரண்டை சேஞ்ச் பண்ணா அது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. அடுத்து சேஞ்சிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. அடுத்து சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட சேஞ்ச் பண்ணா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. என்னன்னா இதுவும் ஃபண்டமெண்ட் தான். இது நல்லா ஞாபகத்துல வச்சோம். எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரண்டோட டைரக்ஷன்ஸ் நமக்கு வந்து எந்த வகையில கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து இந்த இந்த சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு. இந்த இடத்துல மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் கலர்ல இருக்கு. அதுதான் என்னன்னா வயரு. இதுதான் என்னன்னா கண்டக்டர் எடுக்கணும். இந்த கண்டக்டர்ல என்ன நம்ம வந்து கரண்ட் கொடுக்கும்போது ஒரு ஃபீல்டு வந்து இதை சுத்தி வந்து உருவாகும். அந்த ஃபீல்டு உருவாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பஸ் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது காம்பஸ் நார்மலா வந்துன்னா, இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எந்த மாதிரி இருக்குன்னா, ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இருக்கும். ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த சைடு வந்துன்னா அந்த முள்ளு வருது பாத்தீங்கன்னா, இந்த சைடு வருது. அதே இது
நான் கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல கரண்ட் வந்து இப்படி போகுது, இந்த இடத்துல கரண்ட் வந்து இந்த மாதிரி போகுது. இப்படி சேஞ்ச் ஆகும்போது நல்லா கவனிங்களேன். காம்பஸ் எந்த மாதிரி திரும்புது, இந்த சைடு வந்து திரும்புது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, நான் கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், அந்த கண்டக்டர்ல உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினாவே வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எதன் மூலம் சேஞ்ச் பண்ண முடியும்னா, ஒன்லி வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்ச் பண்றது மூலம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3 மட்டும் இருக்குது. என்ன ஒன்லி 3 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏ தான் வரும். சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி 4th பாருங்களேன். The pattern of magnetic field line due to a current carrying solenoid similar to. இதுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லாம வந்துட்டேன். அதாவது இப்ப நம்ம பாக்குற அந்த கொஸ்டின்லாம் இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கான நான் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்புல கொடுத்துறேன். எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கொஸ்டின் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். சொலினாய்ட்ல அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல நம்ம வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது சொன்னேன். இங்க பாருங்க, எப்படி ஒரு பவர் மேக்னெட் வந்து அதோட ஃபீல்ட் லைன் இருக்குமோ அதே பேட்டர்ன் தான் வந்து சொலினாய்ட்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பவர் மேக்னெட். ஆன்சர் எங்க இருக்கு? டில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, ஈவனிங்க பாருங்களேன், நான் ஃபண்டமெண்டல் டீச் பண்ணும்போது இதே நான் சொல்லியிருந்தேன். அதாவது பிசிக்ஸ்ல மேக்னெட்டிஸோட பார்ட் 2 வீடியோல நீங்க போனீங்கன்னா, இதுல கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சொலினாய்டுனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சொலினாய்டுல எப்படி வந்துன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவானா இந்த பேட்டர்ன்ல உருவாகும். இது எந்த மாதிரி இருக்கு, ஒரு பவர் மேக்னெட்ல எப்படி உருவாகுமோ அதே பேட்டர்ன்ல இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு வந்து பவர் மேக்னெட் எடுத்தோம். சரி, 5th வந்து பாருங்க. 5th என்ன சொல்றாங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், the direction of the magnetic field at a point can be found by placing the magnetic compass at that point. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஒரு காம்பஸை வச்சு என்ன பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும்னு இதுக்கு முன்னாடி சொன்னா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்களேன், a freely suspended magnetic needle point in a north east direction. இது வந்து தப்பு. ஏன் தப்புனா, இது என்ன லேர்ன் பண்ணிருப்போம் நம்ம ஃபண்டமெண்டலா, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது மேக்னெட்டோட ஒரு காந்தத்தோட வந்து டைரக்ஷன் திசைக்காட்டு பண்பு எந்த மாதிரி இருக்கும்னா, இப்ப ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு பவர் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மேக்னெட் நம்ம ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா தொங்க போடுறோம்னு வச்சுக்கலாம். அதாவது ஏதோ ஒரு மரக்கட்டையில ஒரு கயிறு மூலம் என்னன்னா ஒரு மேக்னெட்டை தொங்க போடுறோம்னு வச்சுக்கலாம். அந்த மேக்னெட்டோட வந்து டைரக்ஷன் எப்படி அலைன் ஆயிக்கிறோம்னா நார்த் அண்ட் சவுத்துக்கு ஏத்தாப்புல அலைன் ஆயிக்கிறோம். அதாவது நம்ம எந்த திசையில போட்டாலும் சரி, இப்ப அந்த மேக்னெட்டை இந்த மாதிரி போடுறோம்னு வச்சுக்கலாம். இங்க நார்த் இருக்கு, இங்க சவுத் இருக்குன்னா இது எப்படி மாறிக்கிறோம், இந்த மாதிரி மாறி வந்துக்கிறோமா. அது ஏன் அந்த மாதிரி மாறி வந்துக்கிறதுன்னா, நம்ம பூமியில இருக்கிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னாலதான். நம்ம பூமியோட நார்த் போல் அண்ட் சவுத் போல், அதாவது வட துருவம் தென் துருவம் சொல்லுவோம். நம்ம வட துருவத்துல என்ன மேக்னெட்டிக்கோட அட்ராக்டிவ் இருக்குன்னா சவுத் வந்து அட்ராக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த தென் துருவத்துல என்ன இருக்குன்னா நார்த் அட்ராக்டிவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதனாலதான் வந்து என்னன்னா ஒரு மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க போடும் போது அது ஏன் நார்த் நோக்கி போதுன்னா, நார்த் எதை அட்ராக்ட் பண்ணும், சவுத் அட்ராக்ட் பண்ணும். சவுத் எதை அட்ராக்ட் பண்ணும், நார்த் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு காந்தமாவே என்ன, நார்த் நார்த் வந்துன்னா அட்ராக்ட் பண்ணாது, சவுத் சவுத் அட்ராக்ட் பண்ணாது. நார்த் ஆனது சவுத் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி சவுத் ஆனது நார்த் வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து பேசிக்கான கான்செப்ட். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் கிடையாது, நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் ஏத்தாப்புல என்னன்னா மாறிக்கிறோம். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. தேர்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆர் டென்சர் நியர் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட். இதுவுமே நான் வந்து நான் போன வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் நீங்க நல்லா கவனிங்களா. இதுதான் வந்து நான் ஒரு பவர் மேக்னெட் அப்படின்னு இருக்குன்னா, அந்த பவர் மேக்னெட்டோட இது வந்து சவுத் போலு, இது வந்து நார்த் போலு. நார்த் போல இருந்து உருவாகி தான் சவுத் போலுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும். இதுல எங்க அதிகமான இது வந்து அந்த கோடு போகுதுன்னு பாருங்க, போலு கிட்ட தானே. இந்த போலா இருந்தாலும் சரி, இந்த போலா இருந்தாலும் சரி, இங்கதான் அதிகமான கோடுகள் வந்து வந்து உருவாகுது. அதனால என்ன சொல்லுவாங்க, போலு கிட்ட தான் வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டென்சரா இருக்கும். அதனால இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த், டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கேன் இன்டர்செக்ட் அட் எ கிவன் பாயிண்ட். ஆல்ரெடி தெரியும், இந்த இதுலயும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பவர் மேக்னெட் எந்த ஒரு மேக்னெட் இருந்தாலும் சரி, அதுல வந்து இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஒரு லைன் இன்னொரு லைன் என்ன சொல்லுவாங்க, தொடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். அதனால என்ன, நெவர் இன்டர்செக்ட் தான் கரெக்டானது, இதுக்கும் தப்பானது. அப்ப கேள்வி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது கரெக்ட், தேர்ட் இது கரெக்ட். அப்ப 1 and 3 எங்க இருக்கு, ஏஎன்சி ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து போயிடலாமா. அடுத்த கொஸ்டின் 6 வந்து பாருங்களேன். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காப்பர் மேக் இட்ஸ் ஐடியல் ஃபார்
எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன். அதாவது ஒண்ணும் கிடையாது. எதுக்கு நம்ம அந்த காப்பர வந்து யூஸ் பண்றோம்? காப்பர் என்ன ஒரு தனிமம். சாரி ஒரு மெட்டல். ஏன்னா காப்பர் தான் வந்து என்னன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிக்கல் எல்லா வயர்லயும் காப்பர் தான் இருக்கும். ஏன் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அந்த காப்பரை யூஸ் பண்றாங்கன்னா, டியூ டூ அதோட ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் எத வச்சு தான் சொல்லுவாங்கன்னா, அந்த மெட்டீரியல் இப்ப காப்பரு, அலுமினியம் இருக்குன்னா, அதுக்கு என்ன லோவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் என்ன? மின்சாரத்த தடை பண்றது ரொம்ப கம்மியா இருந்தா தான் வந்து என்ன பண்ணும்? கண்டக்டர் ஆனது வந்து உள்ள அலோ பண்ணும் ரைட்டா? இது லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்சுலேட்டர் மின்கடத்தா பொருள் என்ன? ரப்பர், பிளாஸ்டிக் அதுக்கெல்லாம் பார்த்தா ஹையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வந்து என்ன? ஒரு மெட்டீரியலோடது. ஒரு கண்டக்டரா இருக்கு, ஒரு இன்சுலேட்டரா இருக்குன்னா, அதோட இன்சுலேட்டர் ஆர் கண்டக்டர் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா லோவா இருக்கணும். இப்போ ஒரு காப்பர் ஆனது கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கு. அடுத்து லோவான மெல்டிங் பாயிண்ட் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த காப்பர் வயரு ஒரு 15 டிகிரி செல்சியஸ்லயே வந்து என்னன்னா உருகி போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய ஒளி அடிச்சோடனே டப்புன்னு பட்டோனே உருகி போயிரும். அப்படி இருந்தா எப்படி வயர் இருக்கும்? அப்ப என்ன? கண்டிப்பா மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கக்கூடாது, ஹையா தான் இருக்கணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட், ஹையான ரெசிஸ்டிவிட்டி. நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டிவிட்டினா என்ன? மின்தடை தான். அந்த மின்தடை வந்து அதிகமா இருக்கணும். கண்டக்டரை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டிவிட்டியா இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்டா இருந்தாலும் சரி, லோவா தான் இருக்கணும். அதனால என்ன? இந்த செகண்டுமே வந்து தப்பு. எது மட்டும் தான் வரும்? லோவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் டி தான் வரும். இது எல்லாமே பாருங்களேன். நம்ம படிச்சதுல தான். இப்ப சொன்ன பார்த்த கொஸ்டின்லயே தான் வந்து சுத்தி முத்தி அதுக்குள்ள தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஃபண்டமெண்டல் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இது வந்து எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் இந்த ரெசிஸ்டிவிட்டியும் இந்த இடத்துல நான் குடுத்திருக்கேன். இதுல நல்லா பாருங்களேன். இன்சுலேட்டர பொறுத்தளவுக்கு இந்த கிளாஸ், ரப்பர், எபோனைட் இது எல்லாமே வந்து அதிகமான ரெசிஸ்டிவிட்டிய கொண்டிருக்கும். கண்டக்டருக்கு வந்து லோவான ரெசிஸ்டிவிட்டி கொண்டிருக்கும். அந்த கண்டக்டருக்கு பெஸ்ட் தான் வந்து காப்பர். ஏன்னா காப்பர் தான் அதனால என்னன்னா கண்டக்டர் ஒரு மின் கடத்த பொருள் வந்து உருவாக்குவாங்க. சரி அடுத்து போயலாம். அடுத்து 7th பாருங்களேன். Which one of the following method can be used to increase the magnitude of the induced potential difference across the coil due to the change in the magnetic field? இது ஒண்ணும் கிடையாது. இதுவுமே கான்செப்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்மா இருக்கும். அதாவது என்ன கான்செப்ட்னா நல்லா கவனிங்களேன். இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இது என்ன? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டா என்ன? நம்ம கரண்ட் குடுக்குற மூலம் அதாவது ஒரு செம்பு கம்பியில நம்ம கரண்ட் கொடுக்குற மூலம் என்ன? ஒரு ஃபீல்டு உருவாகும். அது எப்படி ஃபீல்டு உருவாகும்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்து என்ன, இந்த மாதிரி ஒரு தட்டு வைப்பாங்க. அந்த தட்டுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காந்த தூக்கல கொட்டி போடுவாங்க. அது எப்படி வந்து சுத்தி வருதோ, அத வச்சு என்ன சொல்லுவாங்க? ஓகே இந்த இடத்துல வந்து காந்தப்புலம் உருவாகும்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த காந்தப்புலத்த வந்து அதிகமா உருவாக்கணும்னா என்ன பண்ணா போதும்னு சொல்லுவாங்கன்னா, காயில வந்து இன்கிரீஸ் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. காயில் மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது. அந்த செம்பு கம்பி. இது வந்து சுருளான செம்பு கம்பி தான். செம்பு கம்பி அதிகமா நம்ம சுத்தி வச்சோம்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா, அந்த உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துமே அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். அததான் இங்கேயும் அகைன் சொல்றேன். என்ன? இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதாவது இங்க பாருங்களேன், அவன் கேட்கிறது அதான். இன்டியூஸ்ட் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் வந்து அந்த ஃபீல்டு உருவாகுதோ, அத பொறுத்து தான் என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். இது எல்லாமே எதுல படிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனரேட்டர்ல படிப்போம். அது என்ன ஜெனரேட்டரோட கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாயிருச்சா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது இது வந்து நார்த் போலும், இது வந்து சவுத் போலும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த செம்பு கம்பின்னு நினைச்சுக்கங்க. இந்த செம்பு கம்பி வழியா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்றேன். ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன். இத என்ன பண்றேன்? ஒரு சர்க்யூட்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணும்போது சுவிட்சுக்கான சிம்பிள் கீன்னு சொல்லுவாங்க. இது மைனஸ், பிளஸ். அப்ப என்ன கரண்டோட டைரக்ஷன் இத நோக்கி போகும். இப்படி உள்ள போகும்போது இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த செம்பு கம்பி இருக்கு பார்த்தீங்களா? இந்த செம்பு கம்பிய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுத்த வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செம்பு கம்பிக்கும் இங்க இருக்கிற ஒரு மேக்னெட்டுக்கும் என்ன உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எத கிரியேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ கிரியேட் பண்ணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. எப்போதும் ஒரு இடத்துல வோல்டேஜ் என்பது ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் கிடைச்சா போதும். என்ன ஆயிரும்னா, கரண்ட் புரொடியூஸ் ஆகும். எப்படி கரண்ட் புரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, வோல்டேஜ் என்பது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான மூவ் பண்ண வைக்கும். எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மேக்னிட்யூட் ஆஃப் த உருவாகுற இன்டியூஸ்டு கரண்டோட ஸ்ட்ரென்த்த நம்ம இன்கிரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணா போதும்? அந்த கண்டக்டரா இருக்கிற காயில். அந்த காயிலோட டர்ன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்கிரீசிங் த நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் இன் த காயில் எத இன்கிரீஸ் பண்ணி விடும்னா,
மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதன் மூலம் உருவாகிற வந்து இன்டியூஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம வேற என்ன சொல்லுவோம்னா வோல்டேஜ் சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல டைரக்டா வோல்டேஜ் அப்படின்னு சொன்னா அதனால இந்த ஃபர்ஸ்ட் தான் வரும். இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஃபினட்டா கிடையாது. இன்க்ரீசிங் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த காயில் வயர். அதாவது ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் மின் தடையை பண்றது. தடை பண்ணா எப்படி வந்துன்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸான ஃபோர்ஸ் உருவாகும். அதனால இதுவும் வராது. ஒன்லி ஒன்னு மட்டும்தான் கரெக்டா ஆப்ஷன் டில இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவன் இதுல கூட பாருங்களேன். இதுல நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு காயில் ஆனது அது எவ்வளவு ஃபோர்ஸை உருவாக்கும்னா 5 யூனிட்டை உருவாக்கும். அப்போ ஒரு இடத்துல 10 காயில் என்ன அந்த சுருட்டி சுருட்டி வைக்கிறது 10 வாட்டி சுத்தினா போதும். 10 காயில இருக்கும்போது 50 யூனிட் உருவாக்கும். இதே 50 காயில இருந்துச்சுன்னா 250 யூனிட் உருவாகும். அப்ப காயில் இன்க்ரீஸ் ஆக உருவாகிற ஃபோர்ஸ் அந்த யூனிட் என்பது ஃபோர்ஸ் அதுவுமே அதிகரிக்குது. சரி அடுத்து போயலாம். அடுத்த கேள்வி 8வது கேள்வி வந்து பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். சரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்ல the direction of the south pole of the needle of the magnetic compass at a point give the direction of the magnetic field at the point. ஒன்றும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இப்ப நம்ம பூமி இருக்குன்னா பூமியில இது வந்து வட துருவம்னு எடுத்துக்கேன், இது வந்து தென் துருவம்னு எடுத்துக்கேன். இப்ப வட துருவத்துல என்ன மேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா சவுத் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த சவுத்துல என்ன இருக்குன்னா நார்த் மேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு மேக்னெட்டை நம்ம சும்மா கட்டி வந்து தொங்க போட்டோம்னா அது எதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு ஏத்தாப்புல மாறிடும். ஏன்னா இங்க சவுத் மேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இங்க நார்த் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால ரெண்டும் என்னன்னா இழுத்துக்கிறோம். அதே மாதிரி கீழே நார்த் அட்ராக்டிவ் மேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த மேக்னெட்ல இருக்கிறது சவுத். அதனால ரெண்டையும் வந்து அட்ராக்ட் பண்ணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டைரக்ஷன் ஆஃப் த சவுத் போல் ஆஃப் த நீடில் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ். சரி ஏதோ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸோட சவுத் போல் அது எந்த டைரக்ஷனை காமிக்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சவுத் டைரக்ஷனை காமிக்காது, நார்த் டைரக்ஷனை காமிக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தப்பா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் என்ன சொல்றான்? சவுத் போலோட டைரக்ஷன், சவுத் போலோட டைரக்ஷன் அது என்ன இதை அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட என்ன இதை காமிக்கும்னா நார்த் தான் காமிக்கும். அப்பதான் என்னன்னா அட்ராக்டா இருக்கும். நார்த்தா இருக்கும்போது சவுத்தா இருக்கும், சவுத்தா இருக்கும்போது நார்த்தா இருக்கும் போது என்னன்னா ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு மேக்னெட்னா என்ன நார்த்து சவுத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும், சவுத்து நார்த் அட்ராக்ட் பண்ணும். அதே இது நார்த் இருந்துச்சுன்னா என்னன்னா ஒன்னே ஒண்ணு விலக்கி கொண்டு போகும். அதே சவுத் இருந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணு விளக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் a conductor is reverse, the direction of the magnetic field line also reverse. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் கரெக்டானா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்க லேர்ன் பண்ணோம்னா கேரக்டர் ஆஃப் த மேக்னெட்ல லேர்ன் பண்ணும்போது ஒரு பவர் மேக்னெட் நம்ம சஸ்பெண்ட் பண்ணா நார்த் சவுத் டைரக்ஷன்ல போகும். ஏன் போகுதுன்னா அந்த மேக்னெட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டோட டிப்பு அது வந்து என்னன்னா நார்த் போல நோக்கி வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த மேக்னெட்டோட வந்து அந்த சவுத் நோக்கி அதாவது நம்ம பூமியோட சவுத் நோக்கி இருக்கிற டிப்பு எதுனா சவுத் போல காமிக்கும். இட் டசன்ட் மீன் தட் அதாவது இந்த மேக்னெட்டோட நார்மல் ஒரு மேக்னெட்டோட நார்த்தும் சவுத் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம பூமியோட நார்த் நோக்கியும் பூமியோட சவுத் நோக்கி போகும். ஆனா நம்ம பூமியில அதாவது நம்ம பூமியில இருக்கிற வந்து மேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தா நார்த் போல்ல இருக்கிறது என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சவுத்துல இருக்கிறது என்ன ஃபோர்ஸ்னா நார்த் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். ஆல்ரெடி சொன்னதான் அகைன் வந்து ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்க பாருங்க நம்ம பார்த்தோம்ல கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக்கோட ஃபீல்டோட டைரக்ஷன் காம்போஸ் மூலம் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு வந்து நம்மளால வந்து பார்த்துக்கிற முடியும். இதுதான் வந்து இதுலயும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ஒன்லி பி ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி பார்த்தா 9வது பாருங்களேன். which one of the following has the maximum electrical resistivity? இது என்ன நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணதான். அதாவது மெட்டீரியல் பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படிலாம் வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கண்டக்டருக்கு இருக்குல ரொம்ப ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும், அலைக்கு அதுக்கப்புறம் இருக்கும். இன்சுலேட்டருக்கு இருக்கலே வந்து அதிகமான ரெசிஸ்டிவிட்டி ஹையான ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னா இன்சுலேட்டர், அலைக்கு மீடியமா இருக்கும், கண்டக்டருக்கு லோவா இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன அவன் கேட்ட கேள்வி மேக்சிமம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். மெர்குரி, இந்த மேங்கனின், அலுமினியம் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு எடுக்கலாம்.
ஆனா நல்லா கவனிங்களேன். கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? கிளாஸ் என்ன? கண்ணாடி எதுல வரும் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க இன்சுலேட்டர்ல இதாவே கிளாஸ் தான் இருக்கு. அதனால என்ன? கிளாஸ் தான் இருக்கறதுலயே வந்து மேக்ஸிமமான வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கொண்டதா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். எல்லாமே ஃபண்டமெண்டல். நான் ஃபண்டமெண்டல் டீச் பண்ண ஸ்லைடு தான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன். சும்மா நான் வந்து என்னன்னா, இதோ போற போக்குல வந்து டீச் பண்ணிட்டு போவோம் அப்படிலாம் நான் டீச் பண்ணல. ஒவ்வொரு இதுவுமே வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்லைடுமே இம்பார்ட்டன்ட். சும்மா நான் தேவையில்லாத எதுவுமே கொடுக்க மாட்டேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, கவர்மெண்ட் எக்ஸாமான ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு என்ன தேவையோ, அதை மட்டும் தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த ஃபைனல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். Consider the following statement about the magnetic field due to the current carrying straight conductor. ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். இது the magnetic field at the distance r from the wire is in the form of concentric circle. அதாவது ஒண்ணும் கிடையாது. இதுவுமே என்ன, நம்ம சொலினாய்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டான கண்டக்டர்ல எப்படிலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஸ்ட்ரைட்டான கண்டக்டர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்து ஒரு ஷீட் வைப்பாங்க. அந்த ஷீட்ல எதை கொட்டி போடுவாங்கன்னா, காந்த துகள்ல வந்து கொட்டி போடும்போது அது வந்து ஒரு பேட்டர்ன்ல அலைன் ஆகும். அந்த பேட்டர்னை வச்சு என்ன சொல்லுவாங்க, அதோட டைரக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, அதாவது இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வயரு கண்டக்டர் மின் கடத்தி அப்படின்னு எடுப்போம். அந்த கடத்தில உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்ததுன்னா, கரண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்புல தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வயர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இங்க இருக்க அந்த வயர் பார்த்தீங்கன்னா, இந்த வயர்ல இருந்து தூரம் தூரம் போக போக என்ன ஆகுனா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துமே என்ன ஆகுனா குறையும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்ட இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும், போக போக வந்துன்னா குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் இங்க பாருங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, the magnetic field at the distance r from the wire form a concentric circle. Yes, இந்த இடத்துல பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி தானே வந்து பேட்டர்ன் உருவாயிருக்கு. ஒரு சர்க்கிள் பேட்டர்ன்ல உருவாயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது பாருங்களேன், the radius of the concentric circle increases as the distance from the conductor increase ஆகுது. எஸ், அதாவது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிளோட பாதி தான் என்ன சொல்லுவோம், ஆரம் ரேடியன் சொல்லுவோம். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இது கிட்ட வந்து சின்னதா இருக்கும், அப்புறம் போக போக என்ன பெருசாகும், அப்புறம் போக போக வந்து ரொம்ப பெருசாகும். அப்ப என்ன, இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கும்போது அதோட என்ன, அந்த ரேடியஸ் ஆரம் என்னன்னா அதிகரிக்கிறது. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. கேட்ட கேள்வி வந்து இதுதான் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி தான் வரும். ஆன்சர் பி தான். இப்ப நம்ம 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ல, அந்த 10 கொஸ்டினுமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் தான். நீங்க வந்து கூகுள்ல போய் போட்டு பாருங்களேன். நான் எந்த கொஸ்டினும் சும்மாலாம் எடுக்கல. எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதுல இருந்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்துனா ஸ்ட்ராங் ஆகணும் பாத்துங்க. சும்மா பேசிக்கா கொஸ்டின் கேட்கல. ஃபண்டமெண்டல் எந்த அளவு நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் லைன்லாம் கேட்கல. அவங்க வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஏதோ ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி கேட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்வேஸ் நம்ம தட் குரூப் டி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, 6 மாசத்துல உங்களால வந்து வேலை வாங்கலாம், படிக்காமலே வேலை வாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அதுல 10 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வரும். அந்த 10 கொஸ்டின்ல மினிமம் பார்த்தனா 5ல இருந்து 6 கொஸ்டின் என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் மேக்னட்டிக்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க வந்து படிக்க வேண்டியதுதான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரி, இதோட என்னன்னா இந்த சீரிஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.